மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி கற்றல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்க 2000 பள்ளிகளில் 160 கோடி ரூபாயில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளில் 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 56 கோடி ரூபாயில் தரம் உயர்த்தப்படும். 2676 பள்ளிகளில் 65 கோடி ரூபாயில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்படும். வரும் நிதியாண்டில் 1721 முதுகலை ஆசிரியர்கள், 841 பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடியாக நியமிக்கப்படுவர். இதற்கான தேர்வு அறிக்கையை டிஆர்பி வெளியிடும் என்றும், மலைப்பகுதியில் உள்ள பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் வகையில் இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடரும் வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாழவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன்மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறை ரோடு, பால திட்ட மதிப்பீடுகளை தமிழில் தயாரிக்க எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை பாலங்கள், ரோடுகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் ஆங்கிலத்தில் உள்ளது. இதை பாலிசி நோட்டு என்பர். இந்த திட்டங்களுக்கான திட்ட மதிப்பீடுகளை பொறியாளர்கள் இந்த ரோடு போட என்ன தேவை உள்ளது, எதற்காக இந்த இடத்தில் பாலம் வர வேண்டும் என ஆங்கிலத்தில் சிறப்பு அறிக்கையாகவும் அதன் தொடர்ச்சியாக திட்ட மதிப்பீடாகவும் தயாரிக்க வேண்டும். இதை தமிழில் எழுத அனுமதிப்பது இல்லை. தமிழில் இருந்தால் பாமர மக்கள் புரிந்து கொள்ள முடியும். பணிகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கும். இப்போது ஆங்கில அறிவு உள்ளவர் மட்டும்தான் திட்ட மதிப்பீடுகளை வாசிக்க முடியும். திட்ட மதிப்பீடுகளை தமிழில் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பட்டய பொறியாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து துறை தலைமைக்கு கடிதம் எழுதினர். தமிழில் தயாரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு சார்பு செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பினார். ஆனால் இப்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நெடுஞ்சாலைத்துறை திட்ட மதிப்பீடுகளை தமிழில் உருவாக்க வேண்டும் என பட்டய பொறியாளர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். பிஎஸ்ஓ மெஷினுடன் தராசு இணைப்பு திட்டத்தால் கார்டு பதிவு செய்து பொருட்கள் வழங்க மிகவும் காலதாமதமாவதால் இதனை கைவிட வேண்டும், பொட்டலம் முறையில் பொருட்களை வழங்க வேண்டும் என்று ரேஷன் பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக ரேஷன் கடைகளில் பிஎஸ்ஓ மெஷினில் கைரேகை பதிவு செய்து அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இவை சரியான எடையில் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பிஎஸ்ஓ மெஷினில் தராசு இணைக்கும் திட்டத்தில் சோதனை அடிப்படையில் மாவட்டங்களில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இம்முறையால் ஒரு ரேஷன் கார்டுக்கு கூட பொருட்கள் வழங்க கால விரயம் ஏற்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர். வைகை, பல்லவன் ரயில்களில் பயணியரின் வசதிக்காக தலா ஒரு முன்பதிவு சேர்கார் பெட்டி குறைக்கப்பட்டு ஒரு முன்பதிவில்லா பெட்டி கூடுதலாக இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மே 11ஆம் தேதி முதல் மதுரை, எழும்பூர், வைகை, எழும்பூர், காரைக்குடி, பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில்களிலும், மே 12ஆம் தேதி முதல் எழும்பூர், மதுரை, வைகை, காரைக்குடி, எழும்பூர், பல்லவன் ரயில்களிலும் இந்த இடமாற்றம் நடைமுறைக்கு வருகிறது. எங்களை பணி நிரந்தரம் செய்ய ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தி கொடு தாயே என்று ஆனைமலை மாசாணியம்மனுக்கு வேண்டுதல் சீட்டு வைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் நூதனமாக வேண்டுதல் வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 16,549 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாதம் 12,500 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. திமுக தேர்தல் வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என கூறியிருந்தது. ஆனால் நிறைவேற்றவில்லை. கோவை ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நீதி வேண்டி பக்தர்கள் பிரார்த்தனையை வேண்டுதல் சீட்டில் எழுதி அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்டால் 2 வாரங்களுக்குள் வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதை அறிந்த பகுதி நேர ஆசிரியர்கள் சிலர் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டுமென ஆனைமலை மாசாணியம்மனிடம் தமிழக முதல்வர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு நல்ல புத்தி சிந்தனை கொடுத்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வேண்டுதல் சீட்டு எழுதி வைத்து வழிபட்டுள்ளனர். மதுரை மத்திய சிறையில் 1.63 கோடி ரூபாய் ஊழல் புகாரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பெண் கண்காணிப்பாளர் ஊர்மிளா உட்பட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது.
காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை ஏற்கவே முடியாது என்று ஐநாவில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த விவகாரத்தை பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்து இந்தியாவிற்கான நிரந்தர தூதர் பர்வதனேனி ஹரிஷ் கூறும்போது, காஷ்மீர் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருகிறது. உலகளாவிய மத பாகுபாட்டை இந்தியா எதிர்த்து போராடுகிறது. காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை ஏற்கவே முடியாது. அவர்கள் வழக்கம் போலவே காஷ்மீர் குறித்து பேசத் தொடங்கியுள்ளனர். காஷ்மீர் குறித்து பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் நியாயமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.